இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸாக வந்து தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் பார்த்துடலாம். புத்திசாலி சிங்கம், இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஏதோ ஒரு குகையில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. ஒரு நாள் அது தூங்கிக் கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு எலி நுழைந்தது. அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது துள்ளி குதித்து கொண்டிருந்தது. சிங்கம் கொஞ்சம் கவலைப்பட்டதுதான், ஆனால் எதுவும் சொல்லாமல் இருந்தது. படிப்படியாக எலியின் குறும்புத்தனம் அதிகரித்தது. அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் காதில் நுழையும், சில நேரங்களில் மூக்கில் கிச்சு கிச்சு மூட்டும். சிங்கமும் தன்னுடைய பொறுமையை இழக்கத் தொடங்கியது. ஒரு நாள் சிங்கத்திற்கு ஒரு பூனை கிடைத்தது. சிங்கம் சொன்னது, என்னுடன் வா, நான் தினமும் உனக்கு நல்ல உணவு தருவேன். இருவரும் குகைக்கு வந்தனர். பூனையை பார்த்து எலி பயந்து மறைந்து கொண்டது. ஆனால் பசியோடு அது எவ்வளவு நேரம் மறைந்து கொண்டு இருக்கும்? வெளியேறியதும் பூனை அதை பிடித்து அமுக்கியது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஏனென்றால் அதனுடைய பிரச்சனை தானாக தீர்க்கப்பட்டு விட்டது. இப்போது சிங்கம் பூனைக்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டது. சிங்கம் மூலமாக தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை பூனை புரிந்து கொண்டது. அது அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டது. பாடம்: சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். ஏதோ ஒரு அப்படின்னா கிசி, புத்திசாலி சாலாக், சிங்கம் ஷேர், குகை குஃபா, வாழ்வது ரெஹனா, நாள் தின், தூங்குவது சோனா, அப்போது தப், எங்கிருந்தோ கஹீசே, எலி சூஹா, ஊடுருவுவது நுழைவது குஸ் ஆனா, மீது அப்படின்னா பர், துள்ளி குதிப்பது உச்சல் கூதுனா. அதாவது உச்சல் கூதுனா அப்படின்னா வந்து துள்ளி குதிப்பது, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறது அப்படின்ட்டு, அது எல்லாமே வந்து உச்சல் கூதுனா தான். கொஞ்சம் தோடா, கவலைப்படுவது பரேஷான் ஹோனா, சில குச், சொல்வது கெஹனா, படிப்படியாக அப்படின்னா தீரே தீரே. குறும்பு ஷராரத், அதிகரிப்பது பட்னா, காது கான், சில நேரங்களில் அப்படின்னா கபின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். கிச்சு கிச்சு மூட்டுவது அப்படின்னா குத்குதி கர்ணா. தன்னுடைய அப்புனா, பொறுமை தீரஜ், இழப்பது கோனா. பூனை பில்லி, கிடைப்பது மில்னா, சொல்வது கெஹனா, உடன் செல்வது சாத் சல்னா, தினசரி ரோஸ். சில பேர் வந்து ரோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி சொன்னீங்கனாலும் ஓகே. நல்ல அச்சா, உணவு காணா, கொடுப்பது தேனா, இருவரும் தோனோ, வருவது ஆனா, பார்ப்பது தேக்குனா, பயப்படுவது டர்னா, மறைந்து கொள்வது சிப் ஜானா, ஆனால் கிந்து, பசி பூகா, எவ்வளவு நேரம் கப் தக். ஸோ எவ்வளவு நேரம், அப்புறம் வந்துட்டு எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு தூரம் இந்த சென்ஸ் எவ்வளோ, அந்த டைம் பேஸ் பண்ணி நம்மளாம் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே வந்து கப் தக் தான். ஓகே, அதாவது வந்து எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, எவ்வளோ சமயம், அது எல்லாத்துக்குமே. எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னோம்னாலும் இது மேட்ச் ஆகும். எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹவ் லாங், அதுதான் இது. இந்த ஹவ் லாங் தான் வந்து இந்த கப் தக். வெளியேறுவது பாகர் நிக்கல்னா, பிடித்து அமுக்குவது, பிடித்து இருக்குவது, அது வந்து தபோச்சனா அப்படின்னா வந்து இருக்குவது, அமுக்குவது, நெரிப்பது, அதெல்லாம். தர் அப்படின்னா வந்து பிடிச்சு, அப்படியே ஒரு பிடிச்சு அமுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது. மிகவும் அப்படின்னா அத்தியந்த,
மகிழ்வது பிரசன்ன ஹோனா. ஏனென்றால் கியூங்கி, பிரச்சனை சமஸ்யா. தானாக அப்படின்னா ஸ்வதக. ஓகே, ஸோ இந்த சவுண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி அப்படின்னு வரும். அது ரொம்ப மைல்டு தான். ஓகே, ஸ்வதக் அப்படின்னு வரும், ஸ்வதக் அப்படின்னு. ஓகே, தீர்க்கப்படுவது அப்படின்னா சுலஜ் ஜானா. இப்போது உணவு போஜன். நிறுத்துவது பந்த் கர்னா. புரிந்து கொள்வது சமஜ் ஜானா. மூலம் கே துவாரா. ஏமாற்றப்படுவது டகி ஜானா. அமைதியாக சுப்சாப். அங்கே வஹா. சென்று விடுவது சலே ஜானா. சந்தர்ப்பவாதி அவசர்வாதி. கவனமாக இருப்பது சாவ்தான் ரெஹனா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சென்டென்ஸாக தமிழ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏதோ ஒரு குகையில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது. ஏதோ ஒரு அப்படின்னா என்ன படித்தோம், கிசி. ஸோ குகையில் அப்படின்னா, குகைனா குஃபா, இல் சவுண்டுக்கு மே. கிசி குஃபா மே ஒரு சிங்கம் வாழ்ந்தது. ஏக் ஷேர் ரெஹதா தா, அதாவது வாழ்ந்தது அல்லது வாழ்ந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. கிசி குஃபா மே ஏக் ஷேர் ரெஹதா தா. ஒரு நாள் அது தூங்கி கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு எலி நுழைந்தது. ஒரு நாள் ஏக் தென், அது தூங்கி கொண்டிருந்த போது. ஸோ போது அப்படின்னா ஜப் அப்படின்றது போடுவோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். ஜப் வ சோ ரஹாத்தா, அது தூங்கி கொண்டிருந்த போது. ஜப் வ சோ ரஹாத்தா, இந்த போது பொழுதுக்கு தான் இந்த ஜப் சேர்த்துறோம். ஏக் தென் ஜப் வ சோ ரஹாத்தா, அப்போது. ஸோ தூங்கி கொண்டிருந்த போது, அப்போது அப்படின்னு. ஸோ ஜப் கூட தப்பு சேர்த்துறோம். ஸோ தப். அப்போ என்ன நடந்துச்சுன்னா தப், எங்கிருந்தோ ஒரு எலி நுழைந்தது. கஹீசே, எங்கிருந்தோ அப்படின்னா கஹீசே. ஏக் சூஹா, ஒரு எலிக்கு வந்து ஏக் சூஹா. நுழைந்தது அப்படின்னா குஸ் ஆயா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏக் தின் ஜப் வ சோ ரஹா தா தப் கஹீ சி ஏக் சூஹா குஸ் ஆயா. அது தூங்கி கொண்டிருந்த சிங்கத்தின் மீது துள்ளி குதித்து கொண்டிருந்தது. வ சோயே ஷேர் பர் உச்லா கூதா கர்த்தாத்தா. வ சோயே ஷேர் பர் அப்படின்னா அது தூங்கி கொண்டிருந்த சிங்கத்தின் மீது. ஸோ சிங்கத்தின் மீது. ஷேர் பர், வ சோயே ஷேர் பர் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. உச்சலா கூதா கர்த்தாத்தா அப்படின்னா யூஸ்டு டு அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த கர்த்தாத்தா பட்விங்கிறது. ஓகே, அதுக்கு அதோட பழக்கம் எப்படின்னா, அது போய் அது தூங்கும்போது ஜங்குன்னு அது மேலே குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதோட பழக்கத்தை, அந்த ஹேபிட் பற்றி சொல்கிறோம். சிங்கம் கொஞ்சம் கவலைப்பட்டதுதான், ஆனால் எதுவும் சொல்லாமல் இருந்தது. ஷேர் தோடா பரேஷான் தோ ஹோத்தாத்தா. ஸோ பரேஷான் தோ ஹோத்தாத்தா அப்படின்னா அது வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கு என்னமோ வந்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டது தான் அப்படின்னு நம்ம எழுப்போம் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த தோ சேர்த்தி பேசுகிறது. ஷேர் தோடா பரேஷான் தோ ஹோத்தாத்தா, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஷேர் தோடா பரேஷான் தோ ஹோத்தாத்தா. ஆனால் பர். ஸோ ஆனாலுக்கு வந்து பர், மகர், கிந்து, பரந்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, எதுவும் சொல்லாமல் இருந்தது. குச் கஹத்தா நெஹித்தா. குச் நெஹி கஹத்தாத்தான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். குச் கஹத்தா நெஹித்தான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். படிப்படியாக எலியின் குறும்புத்தனம் அதிகரித்தது. படிப்படியாக அப்படின்னா தீரே தீரே எலியின் குறும்புத்தனம். சூஹே கி ஷராரத். ஸோ ஷராரத் வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால கீ போடுறோம். ஸோ எலியின் அந்த இன் சவுண்டுக்கு தான் கீ. சூஹே கி ஷராரத் அதிகரித்தது அப்படின்னா பட்னே லகி. ஸோ இது ஃபெமினைன் டேர்ம் இல்லைங்களா, அதனால தான் லகி அப்படின்றத போட்டு ஃப்ரேம் பண்ணுறோம். தீரே சூஹே கி ஷராரத் பட்னே லகி. அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் காதில் நுழையும். சில நேரங்களில் மூக்கில் கிச்சு மூட்டும். சிங்கமும் தன்னுடைய பொறுமையை இழக்க தொடங்கியது. அது தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் காதில் நுழையும். அதாவது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சமயம் பார்த்தோம்னா சிங்கத்தோட காதுக்குள்ளே பூந்துக்கும்,
இன்னொரு சமயம் பார்த்தோன்னா அது மூக்கில் போய் மூக்கை வந்து கிச்சு கிச்சு மூட்டிட்டுரும். அதாவது குரு குருன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இப்படி பண்ணி ஒரு சமயம் இப்படி பண்ணோம், ஒரு டைம் அப்படி பண்ணோம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த இடத்துல அதுக்கு தான் நம்ம வந்து கபி அப்படின்னு. ஸோ ஒரு டைம் பார்த்தா இப்படி பண்ணும், இன்னொரு டைம் பார்த்தா அப்படி பண்ணும், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணோன்னா கபி. வ சோயே ஷேர் கே கான் மே குஸ்தா. வ சோயே ஷேர் கே கான் மே, கான் அப்படின்னா காதுன்னு படிச்சிருக்கோம், காதில். ஸோ வ सोए शेर के कान में घुसता तो कभी नाक में गुदगुदी करता. ஸோ அதாவது இதை எப்படி ரீட் பண்ணணும்னா, வ சோயே ஷேர் கே கான் மே குஸ்தா தோ கபி நாக்கு மே குத்குதி கர்த்தா. ஸோ தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட காதுக்குள்ளே நுழையும், சில சமயம் பார்த்தோன்னா மூக்கில் போயிட்டு குரு குரு பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது வந்து ஒரு மாதிரி கிச்சு கிச்சு மூட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தோ கபி, அதுக்கு தான் வந்து இந்த தோ போட்டுட்டு ஒரு டைம் இப்படி பண்ணிச்சுன்னா இன்னொரு டைம் பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த தோ போட்டு அப்புறம் கபி சேர்த்துறோம். ஓகே. நாக்குமே, நாக்கு அப்படின்னா வந்துட்டு மூக்கு. ஓகே, ஹிந்தியில் நாக்கு அப்படின்னா வந்து தமிழில் மூக்கு அப்படின்னு அர்த்தம். நாக்குமே குத்குதி கர்த்தா. ஸோ மூக்கில் போயிட்டு அது குரு குரு பண்ணும். ஷேர் பி அப்பனா தீரஜ் கோனே லகா. சிங்கமும் தன்னுடைய பொறுமையை இழக்க தொடங்கியது. ஷேர் பி, சிங்கமும் தன்னுடைய அப்படின்னா தீரஜ் கோனே லகா. ஸோ தீரஜ் அப்படின்னா பொறுமைன்னு படித்தோம் இல்லைங்களா, அது வந்து அதுவும் இழக்க தொடங்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரு நாள் சிங்கத்திற்கு ஒரு பூனை கிடைத்தது. ஏக் தின் ஷேருக்கோ ஏக் பில்லி மிலி. ஒரு நாள் ஏக் தின் சிங்கத்திற்கு ஷேருக்கோ ஒரு பூனை கிடைத்தது. ஏக் பில்லி மிலி. சிங்கம் சொன்னது. ஷேருனே கஹா. ஸோ என்ன சொன்னது அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, நம்மளும் அப்படியே எழுதலாம். என்னுடன் வா, மேரே சாத் சலோ. மேரே சாத் ஆகும்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இது வந்து என்ன, என் கூட நட அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேர்மில் சொல்கிறது. அதாவது என் கூட வா அப்படிங்கிறது, வா வா நட அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான். நான் தினமும் உனக்கு நல்ல உணவு தருவேன். மே ரோஸ் துமே அச்சா கானா தூங்கா. நான் உனக்கு, ஸோ நான் உனக்கு, ஸோ நான் தினமும், மே ரோஜ், உனக்குன்னா துமே, துஜுக்கோ தும்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. நல்ல அப்படின்னா அச்சா, உணவு அப்படின்னா கானா, தருவேன்னா தூங்கா. मेरे साथ चलो, मैं रोज तुम्हें अच्छा खाना दूंगा. இருவரும் குகைக்கு வந்தனர். தோனோ குஃபா மே ஆயே. தோனோ குஃபா மே. ஸோ இந்த இடத்துல இக்குன்னு இருக்குன்னு போடலாம்னு போடக்கூடாது. நான் பல இதில் சொல்லியிருக்கேன், பிளேசஸ் கூட பெரும்பாலும் நம்ம மே தான் போடுவோம். ஓகே, குசாக்கோ ஆயான்னு சொல்லணும், சாரி குஃபாக்கோ ஆயான்னு சொல்லணும். குஃபா மே ஆயா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பேங்க் மே கயா, கர்மே ஆயா அப்படி தான் சொல்லுவோம். அதாவது என்னென்னா வீட்டுக்குன்னு தமிழில் சொன்னாலுமே அது என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்தாங்க, பேங்க்குள்ளே வந்தாங்க, குகைக்குள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டேர்மில் தான், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் மே போடுறோம். தோனோ குஃபா மே ஆயே. பூனையை பார்த்து எலி பயந்து மறைந்து கொண்டது. பூனையை பார்த்து, பில்லிக்கோ தேக்கு. ஸோ பில்லிக்கோ தேக்குக்கர்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த இடத்துல இன்னொரு ஸ்டைலில் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கர்ரோ கேவோ அவாய்ட் பண்ணியிருக்கோம். போட்டோம்னாலும் ஓகே தான். தேக்கு கர், தேக்கு கே அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பில்லிக்கோ தேக் சூஹா டர் சிப் கயா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா பில்லிக்கோ தேக் அப்படின்றது, இந்த இடத்துலையும் இந்த கர்ரோக்கேவோ அவாய்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலையும் கர்ரோக்கேவோ அவாய்ட் பண்ணியிருக்கோம். போட்டோம்னாலும் ஓகே தான். பில்லிக்கோ தேக்குக்கு சூஹா டர்கே சிப்பு கயா அப்படின்னு சொன்னோம்னாலும் கரெக்டு தான். ஆனால் பசியோடு அது எவ்வளவு நேரம் மறைந்து கொண்டு இருக்கும். ஸோ பசியில் அது எவ்வளோ நேரம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது. கிந்து, ஆனால் அப்படின்னா கிந்து, பசியோடு பூக்கா. ஓகே, பசி அப்படின்னா பூக் அப்படின்னு சொல்லுவோம். பூக்கா, பூக்கா பேட் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் பசியோட வயிறு காய்ச்சதுன்னா அது வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. கிந்து பூக்கா, அதுக்கு வந்து வஹ், எவ்வளவு நேரம் அப்படின்னா கப் தக், மறைந்து கொண்டு இருக்கும்னா சிப்பா ரெஹதா. கிந்து பூக்கா வஹ் கப் தக் சிப்பா ரெஹதா. வெளியேறியதும் பூனை அதை பிடித்து அமுக்கியது. ஸோ வெளியேறியதும் அப்படின்னா வந்துட்டு பாஹர் நிக்கல்தே ஹி, ஒன்ஸ் இட் கேம் அவுட் அந்த மாதிரி. ஓகே, ஒன்ஸ் அதாவது டக்குன்னு வெளியில் வந்த உடனேயே அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த இடத்துல ஹீ போடுறோம். பாஹர் நிக்கல்தே ஹி அப்படின்னா வந்துட்டு as soon as it came out அப்படின்ற மாதிரி சொல்கிறது.
பாகர் நிக்கல்தே ஹி. ஸோ அது வெளியில் வந்த உடனேயே பூனை அதை பிடித்து அமுக்கியது. பில்லி நே உசே தர் தபோச்சா. பில்லி நே உசே தர் தபோச்சா. ஸோ பிடித்து ஒரு அமுக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஏனென்றால் அதனுடைய பிரச்சனை தானாக தீர்க்கப்பட்டு விட்டது. அதாவது வந்து பூனையை தான் அது கூட்டிகிட்டு வந்துச்சு. பூனைக்கிட்ட இதை பண்ண அதை பண்ணி எதுவுமே சொல்ல, அதுவே வந்து பண்ணி அதோட சிங்கத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷேர் அத்தியந்த், மிகவும்னா அத்தியந்த். ஷேர் அத்தியந்த் பிரசன்ன ஹுவா, மகிழ்ச்சி அடைந்தது. பிரசன்ன ஹோனாவோட பாஸ்டன்ஸ் வந்து ஹுவா. ஸோ ஷேர் அத்தியந்த் பிரசன்ன ஹுவா. ஏனென்றால் அப்படின்னா கியூங்கி அதனுடைய பிரச்சனை உஸ்கி சமஸ்யா. சமஸ்யா ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் வந்து உஸ்கி சமஸ்யா, உஸ்கா சமஸ்யான்னு சொல்ல மாட்டோம், உஸ்கி சமஸ்யான்னு சொல்லுவோம். உஸ்கி சமஸ்யா தானாக தீர்க்கப்பட்டு விட்டது. தானாக அப்படின்னா வந்து ஸ்வத்தக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஸ்வத்தக் அதுதான். ஸோ நான் வந்து இது ஸ்வத் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இக்கு சவுண்ட் சேர்ந்து தான் வரும். ஓகே, ஸ்வத்தக் அப்படின்னு. ஸ்வத்தக் சுலஜ் கயி தி. ஸோ சமஸ்யா ஃபெமினைன் டேர்ம்ன்றனால நம்ம இந்த இடத்துல வந்து இதையும் ஃபெமினைன் டேர்மாக காட்டுறோம். சுலஜ் கயி தி, சுலஜ் கயாத்தான்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஃபெமினைன் டேர்மாக சமஸ்யாவை கன்சிடர் பண்ணுறதுனால இந்த இடத்துல அது தீர்க்கப்பட்டதுனால சுலஜ் கயி தி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். शेर अत्यंत प्रसन्न हुआ क्योंकि उसकी समस्या स्वतः सुलझ गई थी. இப்போது சிங்கம் பூனைக்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டது. ஸோ அதோட அது கூட்டிகிட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து நிறைவேறிடுச்சு இல்லைங்களா. அந்த காரியம் முடிஞ்சோன்னா அது வந்து உணவு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிருச்சு. அப் ஷேர் நே பில்லி கோ போஜன் தேனா பந்த் கர் தியா தா. இப்போது சிங்கம் பூனைக்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டது. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் ஷேர்னே பில்லி கோ போஜன் தேனா பந்த் கர் தியா தா. சிங்கம் மூலமாக தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை பூனை புரிந்து கொண்டது. பில்லி சமஜ் கயி. ஸோ பில்லிக்கு வந்து புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கீ போட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சிங்கம் மூலமாக தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏமாற்றப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டது. ஸோ அதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட்டை எப்படி எழுதணும்னா, சிங்கம் மூலமாக தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது. ஸோ ஷேர் கி துவாரா. ஆக்சுவலாக இது துவாரன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த இடத்துல துவாரா நான் வந்து பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து துவார் இல்லை, துவார்னா வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஆயிரும். இது வந்து துவாரா அப்படின்னா மூலமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இது வந்து துவாரா டகி கயி ஹே அப்படின்னா சாரி டகி கயி தி. ஸோ டகி கயி தீனா வந்துட்டு நல்லா ஏமாந்துட்டோம் சிங்கத்தை நம்பி வந்து, சிங்கம் வந்து நம்மளை யூஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு இப்போ தான் அந்த பூனைக்கு புரியுது. बिल्ली समझ गई कि वह शेर के द्वारा ठगी गई थी. அது அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டது. वह चुपचाप वहाँ से चली गई. वह चुपचाप वहाँ से चली गई. ஸோ இந்த இடத்துல நான் சலா கயான்னு போடலாமான்னா தாராளமாக போடலாம். பட் மேலே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்துட்டு ஏக் தின் ஷேருக்கோ ஏக் பில்லி மிலின்னு தான் கொடுத்துருந்தோம். அதாவது பில்லியை வந்து ஒரு ஃபீமேல் பில்லி மாதிரி நம்ம காமிச்சிட்டோம். இதே வந்துட்டு நம்ம வந்து அங்கே மிலான்னு போட்டிருந்தோம்னா இங்கே சலா கயா அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வந்துட்டு அப்பப்போ அந்த டைமை யூட்டிலைஸ் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ரொம்ப செல்ஃபிஷாக. ஸோ தனக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா மட்டும் அந்த டைமுக்கு வருவாங்க, முடிச்சோன்னா போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து, சந்தர்ப்பவாதி அப்படின்னா அவசர்வாதி. ஓகே, அவசர்வாதி. இந்த இடத்துல வந்து ப்ளூரல்ல சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு இருக்குது. ஸோ அவசர்வாதியும் அப்படின்னு மாத்திரம். ஸோ இடமிருந்து அப்படின்றதுக்கு வந்து சே, இருந்து அப்படின்றது சே. அவசர்வாதியும் சே. கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சாவ்தான் ரெஹனா சாஹியே. சாவ்தான் ரெஹனான்னா கவனமாக இருப்பது. ஸோ சாவ்தான் ரெஹனா சாஹியே, இருக்க வேண்டும். வேண்டும்னா சாஹியே, அதை சேர்த்திக்கிறோம். அவசர்வாதியும் சே சாவ்தான் ரெஹனா சாஹியே. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ வந்துட்டு
மேலே சென்டென்ஸ் தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எல்லா ஹிந்தி சென்டென்ஸும் கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறேன். चालाक शेर। किसी गुफा में एक शेर रहता था। एक दिन जब वह सो रहा था तब कहीं से एक चूहा घुस आया। वह सोए शेर पर उछला कूदा करता था। शेर थोड़ा परेशान तो होता था पर कुछ कहता नहीं था। धीरे धीरे चूहे की शरारत बढ़ने लगी। वह सोए शेर के कान में घुसता तो कभी नाक में गुदगुदी करता। शेर भी अपना धीरज खोने लगा। एक दिन शेर को एक बिल्ली मिली। शेर ने कहा, मेरे साथ चलो, मैं रोज तुम्हें अच्छा खाना दूंगा। दोनों गुफा में आए। बिल्ली को देख चूहा डर कर छिप गया। ஸோ இந்த இடத்துல டர்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தேக்கர் அப்படின்றதும் கொடுக்கலாம். அதாவது பில்லி கோ தேக்கர் சூஹா டர்கர் சிப்கயா அப்படின்னு, அதாவது இங்கே ஒரு ஆக்ஷன் இங்கே ஒரு ஆக்ஷன் இங்கே ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த கண்டினியூட்டி நம்ம கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் கர்ரோ கே, இங்கே ஆல்ரெடி கர் இருக்குது, கே இதுக்கு பதிலாக கே போட்டோம்னாலும் ஓகே தான். இந்த இடத்துல கர்ரோ கேவோ போட்டோம்னாலும் ஓகே தான். பில்லி கோ தேக்கர் சூஹா டர்கே சிப்கயா இல்லை டர்கர் சிப்கயா, இங்கே டர்கர் இருக்குது அதனால் அப்படி யூஸ் பண்ணுறோம். किंतु भूखा वह कब तक छिपा रहता। बाहर निकलते ही बिल्ली ने उसे दर दबोचा। शेर अत्यंत प्रसन्न हुआ क्योंकि उसकी समस्या स्वतः सुलझ गई थी। अब शेर ने बिल्ली को भोजन देना बंद कर दिया था। बिल्ली समझ गई कि वह शेर के द्वार ठगी गई थी। वह चुपचाप वहाँ से चली गई। ஸோ சிக்ஷா, அதாவது இந்த ஸ்டோரியோட மாரல் பாடம் என்னென்னா, அஃப்சர்வாதியோ சே சாவ்தான் ரஹனா சாஹியே, இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த ஸ்டோரியில் இவ்வளோ புது ஒக்காப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. until then, thank you, bye bye.